ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். அதாவது இது வந்து எபிசோட் 5. நான் இதை 2 பார்ட்டில் போடுறேன். இது வந்து பார்ட் 1 பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே அந்த ஒரு கெஃபேல தான் 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க இல்லையா கிஃப்ட்டை, அதை தான் காட்டுறாங்க. போயிட்டு அவன் கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை கொடுத்துட்டு அவனுக்கு வர வேண்டிய கிஃப்ட்டை அவன் வாங்கிக்கிறான். அதுதான் அந்த ப்ளூ கலர் பேக்கில் தானே எப்போவும் வளமையாக பூன் கொடுப்பான். அந்த பேக்கை அவன் வாங்கிக்கிறான். உடனே அதுக்குள்ளே இருக்கிற லெட்டர் எடுத்து வாசிக்கிறான். பூன் வந்து நேரில் அவனாக கொடுக்குற மாதிரி ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருப்பான். இப்போ வந்து இந்த லெட்டர் பர்சன் கொடுக்குற மாதிரி ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்கான். அதுலேயும் அவன் எழுதியிருப்பான், ஹாப்பி பர்த்டே, நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இதில் அவன் கேமரா தான் கிஃப்ட் பண்ணியிருப்பான். ஸோ இதில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அது மூலமாக நம்ம பேசிக்கலாம், ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் எழுதியிருக்கும். இதை பார்த்துட்டு ஃபாக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டான் இது வந்து பூன் தான் அப்படின்ட்டு. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக மிஸ்டர் எவ்ரிதிங் நோன் ஹில்கிட்ட கொண்டு போயிட்டு அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து காட்டுறான். பாரு, நான் கெஸ் பண்ணுறது கரெக்டு தானே, இது பூனோட ஹேண்ட் ரைட் தானே அப்படின்றதுக்கு அவன் சொல்கிறான். எனக்கும் என்னமோ இது ஒரே பர்சன் தான், பூன் தான் தான் தோணுது. ஆனால் நீ ஏன் இவ்வளோ நாளாக இதை கண்டுபிடிக்கல அப்படின்றதுக்கு இவன் சொல்கிறான். சின்ன வயசில் அவனோட ஹேண்ட் ரைட்டிங் வேறு மாதிரி இருந்துச்சு. மேபி இப்போ வந்து அவன் வேணும்னே ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்றி எழுதுறானான்னு தெரில. அதனால தான் எனக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பட் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், இது அவன் தான் அப்படின்றதும் ஹில் கேட்பான். உனக்கு இதில் ஓகேவா, ஹாப்பியா? நீ அந்த லெட்டர் பர்சனை தானே விரும்புகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து இப்போது பூனா இருக்கும்போது உனக்கு ஓகேவான்றதுக்கு சொல்லுவான். எனக்கு அது பூண்டு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னுமே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. எனக்கு சந்தோஷந்தான் 2 பேரும் ஒரே பர்சனாக இருக்கிறது. பட் நான் அவனை ஒரு பக்கத்து வீட்டு பையன், நம்ம டேக் கேர் பண்ணி பார்த்துக்க வேண்டிய பையன் அப்படின்ன மாதிரி தான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்றதுக்கு ஹில் சொல்லுவான். ஆனால் அவன் ஒன்று அப்படி நினைக்கலையே, அவனுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால தான் அவன் இப்படி ட்ரை பண்ணுறான் அப்படின்றதும் சொல்லுவான். ஆமாம், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு போல், அவன் என்ன லவ் பண்ணுறான் போல், அதனால தான் அவன் இப்படி நேரடியில் வந்து சொல்லாமல் மறைமுகமாக அந்த மாதிரி நோட் கொடுத்து கிஃப்ட் கொடுத்து ட்ரை பண்ணுறான். ஆனால் இனிமேல் நான் இதை லேசாக விட்டுறதா இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஏதோ பிளான் பண்ணிட்டான். அங்கே கட் பண்ணால் இங்கே நம்ம கியூட்டிஸை தான் டெர் கேட்பான். என்னடா பூன் மூஞ்சில் அப்படியே பிரகாசமாக இருக்குது அப்படின்றதும் பூன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வந்து என்கிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறான், அவன் ஏன் இவ்வளோ கைண்டாக இருக்கான்னு எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹில் வருவான். ஹில் வந்ததுமே ஃபர்ஸ்ட் திங் அந்த டேபிளில் கிஃப்ட் கொடுக்குறதுக்காக பூன் வச்சுருப்பான் இல்லையா, அந்த பேக்கை பார்த்துருவான். பார்த்ததுமே ஹில்லுக்கு புரிஞ்சிடும், அவன் கன்ஃபார்ம் பண்ணிப்பான். உடனே ஃபோன் எடுத்து டெர்கிட்ட பேசிக்கிட்டே மெசேஜும் போட்டுருவான். ஸோ அவன் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டான் போல். ஐயோ, டேபிளில் இது இருக்கே அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பயந்துக்கிட்டு அதை ஒழிச்சு வைப்பாங்க. பட் இட்ஸ் டூ லேட். அதை ஹில் பார்த்துட்டான். ஆனால் ஹில் வந்து எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டான். டெர்கிட்ட வளமையாக பேசுகிற மாதிரி பேசிட்டு வெளியில் போகலாமா அப்படின்னு கூப்பிட்டதும் சரி ஓகே போகலாம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இங்கே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, பூன் இப்போ நீ என்ன பண்ண போகிற, என் கூட நீயும் வாரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டே பேசுவான். பூன் சொல்லுவான், இல்லை நீங்கள் 2 பேரும் போங்க, நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவான். வேறு என்ன வேலை, அந்த கிஃப்ட்டை வந்து அவன் கொடுக்கணும், அதுதான் வேலை. அதுக்கப்புறமா சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு டெர்ரும் ஹில்லும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தான் பூனுக்கு மூச்சே வரும். அப்பாடா மாட்டிக்கல அப்படின்னு. அவன் நினைக்கிறான் மாட்டலை, அவங்க கண்டுபிடிக்கல அப்படின்ட்டு. பட் ஆல்ரெடி அந்த கேங்குக்கு எல்லாமே தெரியும், ஆர்த்திக்கை தவிர. ஆர்த்திக்கு மட்டும்தான் என்ன நடக்குதுன்னு சரியாக தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறமா இவன் போயிட்டு அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு கொடுத்த கிஃப்ட்டை வாங்கும்போது அந்த பொண்ணு சொல்லுவாள், கொஞ்சம் இரு, என்ன நீ இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்ட, சரி ஓகே. வந்து அவனோட ஸ்பெஷல் பர்சனுக்கு கொக்கா கோலா கொடுக்க சொன்னான், கொஞ்சம் இரு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவள் அதை ரெடி பண்ணுவான். அப்போ கேட்பா, என்ன மாதிரி போகுது உங்கள் 2 பேருக்குள்ளேயும் அப்படின்றதுக்கு பூன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், எல்லாம் ஓகே தான், எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து நிற்பான். இதை பூன் கொஞ்சமும் எதிர்பார்த்துருக்க மாட்டான். அவன் வந்து நின்று பூனை அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவான். என்ன இவன் இப்போவே வந்து நல்ல வேலை அவன் வந்து கிஃப்ட்டு பேக்குள்ளே வச்சுருவான். ஸோ உடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக்கை ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்பான். பட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருப்பான். அவனுக்கு சிரிப்பாக இருக்கும் இவன் பண்ணுறதை பார்த்துட்டு. அந்த லேடியும் உடனே போட்டுட்டு திரும்பி பார்த்தா அங்கே நிற்கிறது பார்த்துட்டு, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேட்பான், யாருக்காக இந்த கொக்கா கோலா,
அப்படி எந்த ஸ்பெஷல் பெர்சனுக்காக அப்படின்னு சொன்னதும் அவ சொல்லுவா, பூன் எனக்கு ஸ்பெஷல் தான். பூன் என்னோட டெய்லி கஸ்டமர். அதுக்காகத்தான் குடுக்குறேன்." அப்படின்ற மாரி அவ சமாளிச்சுருவா. ஏன்னா அவ காட்டிக்க கூடாது இல்லையா? ஸோ சமாளிச்சு அந்த ட்ரிங்க்க பூன்கிட்ட குடுத்தோனே, பூனும் அத வாங்கிப்பான். அதுக்கப்புறமா ஃபாக்கு குடுக்க வேண்டிய கிஃப்ட் எடுத்து அந்த லேடி குடுத்துட்டு சொல்லுவா, "வழமைக்கு மாறா நீ இன்னைக்கு ஏர்லியா வந்துட்டியே ஃபா" அப்படின்னதும், ஃபா சொல்லுவான், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டேன்" அப்படின்ட்டு. பட் அவளுக்கு தான் தெரியும். ஹில் மெசேஜ் பண்ணி சொல்லியிருப்பான். அதனால தான் ஃபா உடனே அடிச்சு புடிச்சு வந்திருப்பான். அப்புறமா ஃபா வந்து பூன்கிட்ட கேட்பான், "அ நீ ஓகேவா? நம்ம வெளியில போலாமா? இப்போ உனக்கு டியூட்டரிங் நடக்குதா? நான் வேணா உன்ன கூட்டு போகட்டுமா?" அப்படின்ட்டு கேட்டதுக்கு, பூன் எதுவும் பேச மாட்டான். இத பார்த்துட்டு அந்த லேடிக்கு தான், "ஓ! நீங்க 2 பேரும் ஆல்ரெடி தெரியுமா?" அப்படின்னு கேட்டதுக்கு, பூனுக்கு ஒரு மாரி ஷாக் ஆகும். "ஐயய்யோ! எங்க ஒளிர போறாவோ?" அப்படின்னு பார்த்தா, அவ வந்து சொல்லுவான், "இவன எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும்." அப்படின்னு சொல்லி ஃபா சொல்லுவான். அந்த லேடிக்கும் ஏதோ புரிஞ்சிருக்கும். அதாவது பூன ஃபாக்கு தெரியும். பட் லெட்டர் குடுக்குறது பூன்ட்டு தெரியாது போல அப்படின்றத அந்த லேடி புரிஞ்சுப்பா. அதுக்கப்புறமா ஃபா கேட்பான், "நான் உன்ன ட்ராப் பண்ணுதேன் வா" அப்படின்னு. சரி ஓகே நான் வாரேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. போகும்போது ஃபா வந்து ஷோ ஆஃப் பண்ற மாரி அந்த கிஃப்ட்ட அப்படியே கையிலலாம் எடுத்துக்கிட்டு அப்படித்தான் போவான். அதுக்கப்புறமா கார்ல போயிட்டு இருக்கும்போது, ஃபா கேட்பான், "இப்ப எப்படி இருக்கு? அவனோட லைஃப் எல்லாம் எப்படி போகுது?" அப்படின்றதுக்கு பூன் சொல்லுவான், "எல்லாம் ஓகே. எல்லாம் நல்லா தான் போகுது. உங்க லைஃப் எப்படி போகுது?" அவன் சொல்லுவான், "ஆமா எனக்கும் நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. எல்லாம் ஓகே. ஆமா என்ன சரி என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா?" அப்படின்னு ஃபா கேட்பான். ஃபா கேட்குறது வேற. பட் பூன் நினச்சிட்டு இருக்கிறான் என்ன, ஃபா வந்து இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு தானே. ஸோ பூன் சொல்லுவான், நான் உன்ட்ட சொல்லணும். என்னன்னா நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன். நான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு என்டர் ஆகுறதுக்காக எக்ஸாம் எழுதியிருப்பேன்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அந்த எக்ஸாம்ல நான் கோட்ட விட்டுட்டேன், ஃபெயில் ஆயிட்டேன்." அப்படின்றதும் இவன் சொல்லுவான், "சரி பரவாயில்ல. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு." அப்படின்றதும் பூன் சொல்லுவான், "இல்ல நான் இனிமே மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு ட்ரை பண்றதா இல்ல. நான் வேற ஃபேக்கல்ட்டி ஒன்னுக்கு ட்ரை பண்ண போறேன்." அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு ஃபாக்கு ஞாபகம் வரும். முன்னாடி ஒரு தடவ கிஃப்ட்ல எழுதி குடுத்துருப்பான் இல்லையா? "நான் என் லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷன் எடுத்திருக்கிறேன். அதுக்கு நீ எனக்கு என்கரேஜா இருந்த" அப்படின்ட்டு. அதத்தான் இப்ப இதுன்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா 2 பேரும் வந்துடுறாங்க. ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்றான். பட் பூன் வந்து ஒரு ஜாக்கெட் மாரி ஒரு டீ ஷர்ட் போட்டிருப்பான். அது வந்து அவனுக்கு பெருசா இருக்கும். அத பார்த்துட்டு இவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் பூன் சொல்லுவான், "என்ன கொண்டாந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன், போறேன்." அப்படின்னு பேசும்போது ஃபா சொல்லுவான், "நீ புதிய ஃபேக்கல்ட்டிக்கு போறதுக்காக உன்னோட டிசிஷன மாத்தியிருக்க இல்லையா? அதுக்கு நான் கங்ராஜ் பண்றேன். நீ தைரியமா இருக்கணும். தைரியமா இருந்து அந்த எக்ஸாமும் நீ ஒழுங்கா பண்ணி அந்த ஃபேக்கல்ட்டிக்கு நீ எந்த ஃபேக்கல்ட்டிக்கு போகணும்னு நினைக்கிறியோ அந்த ஃபேக்கல்ட்டிக்குள்ள நீ என்டர் ஆகணும். அப்புறமா நான் ஒண்ணு சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, நீ பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியா இருக்க." அப்படின்ட்டு சொன்னதும் பூன் பார்ப்பான், இவன் என்ன சொல்றான் அப்படின்னு. ஏன்னா, அந்த டீ ஷர்ட் வந்து அவனுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். அத பார்த்துட்டு பூனுக்கு ஞாபகம் வரும். அ அவன் ஒரு மாரி அந்த இத அனுப்பியிருப்பான் இல்லையா? ஃபோட்டோ ஒண்ணு எடுத்து, ஃபா குடுத்த கிஃப்ட்ல ஒரு வேள கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்ட்டு யோசிக்கும்போது, ஃபா வந்து அதெல்லாம் எதுவும் காட்டிக்காம அவன் சொல்லுவான், "உனக்கு இந்த டீ ஷர்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்குது. என் கண்ணுக்கு நீ ரொம்ப க்யூட்டா தெரியிற. ரொம்ப குட்டியா இருக்க." அப்படின்ன மாரி தலைய தொட்டு அப்படி ஒரு குழந்தைய தட்டி குடுக்குற மாரி இது பண்ணி பேசுவான். இந்த இடத்துல பூன் வந்து அப்படியே ஒரு மாரி அவன் காத்துல மிதக்க ஆரம்பிச்சுருவான். என்னது ஃபா என்கிட்ட இவ்வளோ க்ளாஸுக்குள்ள வந்து பேசுறானா? அவன் என்ன டச் பண்ணி பேசுறானா? அப்படின்ற மாரி பூன் வந்து வேற உலகத்துல இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கோசியஸ்க்கே வருவான். அதுக்கப்புறமா அங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் டே வந்து கிளாஸ் ரூம்ல நம்மளோட கியூட்டீஸ் கேங்க தான் காட்டுறாங்க. பூன் வந்து சொல்லுவான், எனக்கும் ஃபாக்கும் நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டு வர மாரி எனக்கு இருக்குது." அப்படின்ன மாரி பேசும்போது, நோர்த்து தான் இடையில இடையில ஏதாச்சும் சொல்லி குழப்பிக்கிட்டே இருப்பான். இன்னொருத்தன் சொல்லுவான், "அவன் உன்ன குட்டியா இருக்கிறேன்னு சொன்னானா? அது வந்து ஒரு பொலைட்டா நீ கட்டையா இருக்க, ஷார்ட்டா இருக்கன்னு சொல்றது தானே." அப்படின்றதும் டெர்ருக்கு கோவம் வரும். "டேய் வாய மூடிட்டு இரியேன்டா. ஏன்டா இப்படி பேசுற? அவனோட ஹைட்ட பத்தி பேசாதடா. அவனுக்கு ஹர்ட் ஆகும்." அப்படின்ட்டு. ஏன்னா பூன் தான் அந்த கேங்லயே ரொம்ப ஷார்ட்டா இருப்பான். அதுக்கப்புறமா டெர்க் கேட்பான், "நீ அடுத்து என்ன பண்றதா இருக்க?" அப்படின்றதும் பூன் சொல்லுவான், "எனக்கு ஒரு மாரி கில்ட்டாவே இருக்கு. ஏன்னா நான் ஃபன்ன பத்தி அவன்கிட்ட பொய் சொல்லிட்டேன். ஃபன் உயிரோட தான் இருக்கான மாரி சொல்லி வச்சிருக்கிறேன். ஸோ அந்த பொய்ய நான் கன்டின்யூ பண்ண வேணான்னு நெனைக்கிறேன்." அப்படின்னதும் டெர் சொல்லுவான், "அதுவும் நல்ல ஐடியா தான். ஏன்னா நீ பொய் சொன்னன்றது எப்பயாவது ஒரு நாளைக்கு தெரிய வந்துச்சுன்னா ப்ராப்ளம் ஆகும். அத விட நீயே வந்து பேசி கிளியர் பண்ணிரு."
அப்படின்னதும் பூன்னு சொல்லுவான், "எனக்கும் அப்படித்தான் தோணுது. பட் எனக்கு அதுக்கு பயமா இருக்குது. அதுதான் ப்ராப்ளம். என்ன பண்றது?" அப்படின்னும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. "இல்ல நீ பேசு. பொறுமையா பேசி அவர்கிட்ட புரியவே அவரு புரிஞ்சுப்பாரு. உன் மேல கோவப்பட மாட்டாரு" அப்படின்ட்டு. இது எல்லாம் கேட்டுட்டு இருந்த டாவும், "அடுத்து எங்க போலாம்? வெளிய போலாமான்னு?" இவங்க கேட்டதுக்கு அவன் சொல்லுவான், "இல்ல நான் ரூமுக்கு போப்போறேன். எனக்கு வெளில வர மாரிலாம் இல்ல" அப்படின்னு. தாவும் எப்பவுமே அப்படித்தான். அவன் வந்து வெளில இந்த கேங்கோட சுத்த மாட்டான். அதனால தான் இன்னமும் ஆர்த்திட்டும் தாவும் மீட் பண்ணல. எப்பவுமே கிளாஸ் முடிஞ்சதும் அவன் ரூமுக்கு போயிருவான். வெளில அவங்க கூட வெளில வந்தா தானே ஆர்த்திக்கு அவன மீட் பண்றதுக்கு. ஸோ, அதுக்கப்புறமா இவங்கள காட்டுறாங்க. அந்த கெஃபேல தான் உட்காந்து குடுத்த கிஃப்ட் எடுத்த உடனே பிரிச்சு பார்க்குறாங்க. அதில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, வந்து அந்த கேமராவால ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்பான். ஒரு ஸ்கைய ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சதும், நோர்த் வந்து கலாய்ப்பான். "ஓ! அவர் தானே, தானே. ஸோ, உன்னோட ஸ்கைன்னு காட்டுறதுக்காக இத ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு போலடா" அப்படின்னு சொல்லி சத்தமா பேசினதும், "டேய் இங்க நெறைய பேர் இருக்காங்கடா, மெதுவா பேசுடா" அப்படின்னா, நோர்த்தோட வாய் சும்மா இருக்காது இல்லையா? ஒவ்வொன்னும் சொல்லிக்கிட்டு, "என்ன நான் பொய்யா சொன்னேன்?" அப்படின்னு கேட்கும்போது, டெர்ரு என்ன பண்ணுவான், வாய்க்குள்ள வச்சு அமத்தி விடுவான் ஃபுட்டெல்லாம். "இந்தா சாப்பிடு, வாரத்துக்கு முதல்ல சாப்பிட்டு" அப்படின்ட்டு அப்புறமா அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அவங்க இவ்வளோ நேரமா அங்க தான் இருந்திருப்பாங்க. அதாவது கேங்கா ஒண்ணா இருந்திருப்பாங்க. பட் போனதுக்கு அப்புறமா போய் முடிய அப்படியே பின்னாடியே வருவான். இத அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட் லேடியும் பார்த்துட்டு, "ஐயோ! நீ கொஞ்சம் ஏர்லியா வந்திருக்கலாம் இல்ல? அந்த பெர்சன நீ மீட் பண்ணியிருக்கலாம் இல்ல?" அப்படின்னதுக்கு சொல்லுவான், "இல்ல, அவங்க அந்த டைம் ஆகுங்கிற வரைக்கும் நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்." வழமையா இவங்க ஒரு டைமிங் வச்சிருக்காங்க. ஸோ அதத்தான் சொல்லுவான். "ஏன்டா நான் அவங்களோட டிசிஷனுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன். அதனால நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் வேற ஒருத்தங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னதும்" இந்த லேடி பாப்பா, "என்னது வேற ஒருத்தங்கள பிக்கப் பண்ண போகணுன்றான், பிக்கப் பண்ணிட்டு வந்தேன்றான். பூனுக்கு என்ன ஆகுமோ தெரியலையே" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு அவ போயிட்டு அந்த கிஃப்ட்ட குடுத்து சேஞ்ச் பண்ணிப்பா. அதுக்கப்புறமா அந்த லேடி கேட்பா கிட்ட, "நீ அந்த பெர்சன நேர்ல மீட் பண்ணணும்னு உனக்கு தோணலையா?" அப்படின்னதுக்கு சொல்லுவான், "கண்டிப்பா நான் கூடிய சீக்கிரமே மீட் பண்ண தான் போறேன். இதுக்கு முன்னாடிலாம் அவங்களா சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? பட் இந்த தடவ அப்படி கிடையாது. நான் கண்டிப்பா மீட் பண்ணுவேன்." அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா கேங்கா ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு வருவான். கையிலயே அந்த பேக்கோட தான் வருவான். கிஃப்ட் பேக்கோட. அத கொண்டாந்து சென்டர்ல டேபிள்ல வச்சதும், அங்க இருக்கிற பூனுக்கும், டெர்ருக்கும் மூஞ்சிலாம் ஒரு மாரி ஆகும். "என்னடா இவன கொண்டாந்து சரியா நம்மகிட்டயே வைக்கிறான்" அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்களோட ரியாக்ஷன பார்த்துட்டு க்கு சிரிப்பா இருக்கும். அங்க பேசிப்பாங்க. எங்க போலாம்? வெளிய போலாமா? சாப்பிட போலாமா? அப்படின்னதும் ஒவ்வொருத்தரும் எங்க போலாம், எங்க போலான்னு பேசிட்டு இருந்தா, யாருமே ஒரு முடிவு எடுக்கிற மாரி இல்ல. அதுக்கப்புறம் ஜோஹான் கிட்ட ஆர்த்திக் சொல்லுவான், "உன் ஆள் இங்க தான்டா சுத்திக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட கேளு. அவன் சொல்லுவான்" அப்படின்றதும், ஜோஹான் சொல்லுவான், "அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். வரட்டும். வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்கலாம்" அப்படின்ட்டு, அதுக்கப்புறமா அவங்க சூஷி சாப்பிட்றதுக்கு போலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருப்பாங்க. சொல்லுவான், "நான் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா என்னால நோர்த் கிட்ட சண்டை போட முடியாது. நோர்த் எங்க போகணும்னு நினைக்கிறானோ அங்கேயே போய்க்கலாம். ஏன்னா நாங்க 2 பேரும் ரூம்மேட் இல்லையா? அதுக்கப்புறம் ரூமுக்கு போனதுக்கப்புறம் அத சொல்லி சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அத விட அவன் வந்ததுக்கப்புறம் கேட்டுட்டே போலாம்" அப்படின்றதும் ஜோஹான் சொல்லுவான். நார்த்துக்கு சூஷினா பிடிக்கும். ஸோ பக்கத்துல இருக்கிற ஒரு சூஷி ஸ்டோருக்கு போலாம். நான் ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரா கிளம்புறாங்க. அப்போ ஜோஹான் சொல்லுவான், "நான் நார்த் வரைக்கும் வெயிட் பண்றேன்" அப்படின்ட்டு. வந்து பூனை கூப்பிடுவான். பட் சொல்லுவான், "நான் பூனை கூப்பிட்டு வரேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க" அப்படின்றதும் ஹில்லும் டெர்ரும் அங்கேருந்து கிளம்பிருவாங்க. வந்து போகும்போது சொல்லிட்டு தான் போவான், "ஒரு நல்ல சான்ஸு உன் ஆள் கூட வரப்போற. ஸோ கவனமா வா. பேச வேண்டியது ஏதாச்சும் இருந்தா இப்போவே பேசிரு. அப்போ அந்த டைம்லேயே பேசிக்கோ" அப்படின்றதும் சொல்லுவான், "சரி ஓகே நான் வரேன். நீ கிளம்பு" அப்படின்ட்டு. ஸோ இவங்க ஒவ்வொருத்தரா கிளம்புறாங்க. வந்து பூனுக்காக கார் டோரை கூட ஓப்பன் பண்ணி குடுப்பான். அந்த அளவுக்கு அவன் டேக் கேர் பண்ணி பார்த்துப்பான். பூனுக்குமே ஒரு மாதிரி இருக்கும். "இவன் ரொம்ப நல்லவனா இருக்கானே! எல்லார் கூடவும் இப்படித்தான் இருப்பானா?" அப்படின்ற மாரி யோசிப்பான். கார்ல போயிட்டு இருக்கும்போது, வந்து ஒரு பிளானோட தான் இருக்கான் போல. சொல்லுவான், பின்னாடி இருக்கிற அந்த ப்ளூ கலர் கிஃப்ட் பேக்கு அத எடு" அப்படின்னதும் பூனுக்கும், "இவன் என்ன நம்மள எடுக்க சொல்றானே" அப்படின்ற மாரி நினச்சிட்டு எடுப்பான். எடுத்ததுக்கப்புறம் சொல்லுவான், "உள்ள என்ன இருக்குன்னு பாரு" அப்படின்னதுக்கு, "பரவாயில்லையா நான் பார்த்தா?" அப்படின்றதும், "ஆமா பாரு, பார்த்து என்ன இருக்குன்னு சொல்லு" அப்படின்னு வந்து பார்த்துட்டு சொல்லுவான். "உள்ள ஒரு கிஃப்ட் இருக்குது, ஒரு நோட் இருக்குது.
ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்றதும், சொல்லுவான், "அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு பாரு" அப்படின்றதுக்கு, லெட்டர்ல இருக்கிறத நான் வாசிக்கணுமா?" "ஆமா, நீ தான் வாசிக்கணும். உன் வாயால வாசி. நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? என்னால அத ரீட் பண்ண முடியாது. அது என்னன்னு நான் இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால நீ ரீட் பண்ணு" அப்படின்றதும், பூணும் அப்படியே ஒரு மாரி ஷை ஆயிட்டு, அவனே ரீட் பண்ணுவான். சரி, ஓகே, ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதில என்ன இருக்கும் அப்படின்னா, நான் ஆசையா ஒரு செடி வளர்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு அது இப்போ பூ பூத்திருக்கு. அத பார்த்ததும் அந்த ஃபோட்டோவ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணிச்சு. அதனால தான் நான் இத உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்ட்டு அந்த பூவ தான் வந்து பூச்செடிய தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். அத லெட்டர்ல சொல்லிட்டு அப்புறமா எக்ஸாம்ஸ் வருது. நீங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பீங்க. நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறேன். எக்ஸாம்ஸ்ல வந்து 2 பேரும் நல்ல பெஸ்ட்ட குடுக்கணும் அப்படின்ற மாரி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கும். இன் பிட்வீன் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து வெக்கேஷன் தந்துட்டாங்க. ஸோ, நான் வீட்ட வந்திருக்கிறேன். வீட்ல வந்து ரொம்ப நெறைய பேர் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி. ஸோ, கொஞ்சம் சவுண்ட் எது சரி கேட்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. 2 டேஸ் தான், மறுபடியும் நான் என்னோட பிளேஸுக்கு போயிருவேன். நான் ஹாஸ்டல்ல தங்கி நானும் யுனிவர்சிட்டில தான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ, அங்க போனதுக்கப்புறம் நான் சத்தம் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி ரெக்கார்ட் பண்ணுவேன். பட் இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்படியே அந்த லெட்டர்ல இருக்கிறத பூன் ரீட் பண்ணி முடிச்சிருப்பான். அப்புறமா பூனுக்கு ஒரு மாரி ஷையாவே இருக்கும். அதுக்கப்புறமா 2 பேரும் ஒரு பிளேஸுக்கு வந்திருப்பாங்க. இவங்க வர்றது வந்து அ எல்லாருமே முன்னாடி பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா? சூஷி சாப்பிட்றதுக்காக ஒரு பிளேஸுக்கு போறது. அங்க தான் வந்து பூன கூட்டு போறான்னு நெனைச்சா, அப்படி இல்ல. அவன் வேற பிளேஸுக்கு கூட்டு போயிருப்பான். அங்க போயிட்டு அப்போ பூன் கேட்பான், "நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வேற பிளேஸ்ல வெயிட் பண்ணுவாங்களே" அப்படின்றதுக்கு, "இல்ல, இங்க ஃபுட்டு நல்லா இருக்கும். நீ அத டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் கூட்டு வந்தேன்" அப்படின்னு பூன தனியா இந்த பிளேஸுக்கு வரணுன்றதுக்காக கூட்டு வந்திருக்கிறான். உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும்போது, பூன் வந்து கேட்பான், "நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா?" அப்படின்றதும், "சரி கேளு" சொன்னா, இவன் கேட்பான், "இல்ல, அந்த லெட்டர் பெர்சன் அது யாரு?" அப்படின்றதுக்கு, அப்படியே ஒரு மாரி சர்காஸ்டிக்கா சிரிப்பான். ஏன்னா ஃபாக்கு தெரியும் அது பூன் தான்ட்டு. சொல்லுவான், "தெர்ல, எனக்கு யாருன்னு தெர்ல. பட் க்யூட்டா இருக்கு. எனக்கு புடிச்சிருக்கு" அப்படின்றதும், வந்து கேட்பான், "நிஜமாலுமே உங்களுக்கு அந்த பெர்சன புடிச்சிருக்கா?" அப்படின்றதுக்கு, பூன் கேட்பான் கிட்ட. சொல்லுவான், "ஆமா, எனக்கு அந்த பெர்சன் யாருன்னு தெரியாது. பட் எனக்கு புடிச்சிருக்கு" அப்படின்றதும், பூன் சொல்லுவான், "யாருன்னே தெரியாம, அவங்க ஃபேஸ கூட பார்க்காம அவங்கள எப்படி புடிச்சிருக்குன்னு சொல்றீங்க?" அப்படின்றதும், சொல்லுவான், "லெட்டர்ஸ ரீட் பண்ணும்போது எனக்கு என்னமோ அவங்க என்னோட க்ளோஸா இருக்கிறவங்க மாதிரி தெரியுது. ஏதோ ஒண்ணு எனக்கு புடிச்சிருக்கு. அதனால எனக்கு புடிக்கும்" அப்படின்றது சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஆனா, இவன் தயங்கிக்கிட்டே இருப்பான். அத பார்த்துட்டு கேட்பான், "வேற என்ன சரி கேட்கணும்னு நெனைக்கிறியா? கேட்கிறதா இருந்தா இப்பவே கேளு" அப்படின்னா, ஆ பூன் வந்து ஒரு மாரி யோசிச்சுக்கிட்டே சொல்லுவான், "நீங்க அவங்கள மீட் பண்ணணுன்ட்டுலாம் ஆசைப்படலையா?" அப்படின்னதுக்கு, சொல்லுவான், "அந்த பெர்சனோட டிசிஷனையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். பட் கண்டிப்பா அவங்கள மீட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நீ என்ன நெனைக்கிற? அந்த பெர்சன் என்ன மீட் பண்ணுவாரா? என்ன மீட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லுவாரா?" அப்படின்னதுக்கு, பூன் சொல்லுவான், "தெர்லையே" அப்படின்னு. நிஜமாலுமே அவருக்கு என்ன புடிச்சிருந்தா, அவர் என்ன மீட் பண்ணணும் தானே! பட்டு மீட் பண்ணல அப்டின்னா என்ன அர்த்தம்? அவர் எனக்கு மட்டும் தான் லெட்டர் அனுப்புறாரா? இல்லாட்டி வேற யாருக்கு சரி இன்னும் அனுப்புறாரான்னு தெரியலையே! அப்டின்றதும் பூன் சொல்லுவான், "இல்ல, இல்ல, உங்களுக்கு மட்டும் தான் அவர் லெட்டர் அனுப்புறான்" அப்டின்றதும் கேட்பான், "அது எப்படி உனக்கு தெரியும்?" "இல்ல, இல்ல, நான் சும்மா கெஸ் பண்ணேன்." "ஓ! அப்படியா? சரி, ஓகே. அவர் எனக்கு மட்டும் தான் லெட்டர் அனுப்புறான் அப்டின்னா, அவனுக்கு என்ன புடிச்சிருக்குன்னு அர்த்தமா?" அப்டின்ற மாரி கேட்பான். அதாவது வந்து பூன் கிட்ட டைரக்ட்டா கேட்காம, "உனக்கு என்ன புடிச்சிருக்கான்ற" மாரி கேட்குறான். அப்போ பூனும் சொல்லுவான், "ஆமா, அவனுக்கு உங்கள புடிச்சிருக்கு" அப்படின்னதும், "என்ன மட்டும் தான் புடிச்சிருக்கா? இல்ல வேற யார சரி புடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்டதுக்கும் பூன் தயங்கிக்கிட்டே சொல்லுவான், "இல்ல, உங்கள மட்டும் தான் புடிச்சிருக்கு." "ஓ! அப்படியா? அப்போ ஒரு வேள புடிச்ச பெர்சன் அப்படின்னா, நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவங்க வரத்தானே வேணும். வருவாங்களா?" அப்படின்றதுக்கு பூன் வந்து சைலன்ட்டாவே இருப்பான். "ஏன் சைலண்ட்டா இருக்க? சொல்லு. எப்ப சரி என்ன மீட் பண்ணணும்னு நெனைப்பாங்க தானே! இல்லன்னா விட்டுட்டு போயிருவாங்களா?" அப்படின்றதுக்கு பூன் சொல்லுவான், "இல்ல, மீட் பண்ணதுக்கு அவங்களும் ஆசைப்படுவாங்க தான்" அப்படின்ற மாரி சொல்லிருவான். அதுக்கப்புறமா எகைன் வந்து சொல்லுவான், "நீ எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறல்ல, உனக்கு நான் இது சரி ஹெல்ப் பண்ணணுமா? டியூட்டரிங் பண்ணணுமா? பட் போன தடவ மாரி என்னை விட்டுட்டு ஓடிறலாம் கூடாது. நான் விடமாட்டேன்" அப்படின்னு சொன்னதும், பூன் சொல்லுவான், "இல்ல, ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுக்கு. நானும் ட்ரை பண்ணுறேன்.
அப்படின்னதும் ஃபா கேட்பா, "நீ எந்த ஃபேக்கல்ட்டி போறதா இருக்க? எந்த ஃபேக்கல்ட்டிய புதுசா சூஸ் பண்ணியிருக்க?" அப்படின்றதுக்கு பூன்னு சொல்லுவான், "ஃபோட்டோகிராஃபி எனக்கு அது பிடிக்கும். அதனால தான் நான் அத சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இனிமே தான் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க ஹெல்ப் பண்ணுங்க." அப்படின்ற மாரி பேசுவாங்க. ஃபா சொல்லுவான், "கண்டிப்பா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். உனக்கு பண்ணாம யாருக்கு பண்றேன்? ஆனா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். போன தடவ மாரி என்ன பாதியிலே விட்டுட்டெல்லாம் ஓடக்கூடாது." அப்படின்னு சொன்னதுக்கு பூவனும் சிரிச்சுக்கிட்டே, "சரி ஓகே. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல நம்ம 2 விஷயத்த நோட் பண்ணணும். ஒண்ணு வந்து ஃபாக்கு தெரிஞ்சிருக்கு இது பூன் தான் அப்படின்றது. இன்னொன்னு வந்து ஃபா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். பூனுக்கு நம்மள புடிச்சிருக்கா அப்படின்ட்டு. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் மக்களே. பாய்.